உங்கள் குடும்பத்தோட தலையத்தை மாற்றி உங்கள் குடும்பத்தோட பணக்கார ஆகணும் அப்படின்னா நான் சொல்ல போன இந்த 3 விஷயம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இதில் 3rd விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் இது வரைக்கும் யாருமே பணக்காரங்களா இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்கறது ஸ்டாப் பண்ணுங்க. இந்த நேரத்துக்கு அவங்க பணக்காரங்களா ஆகிப்பாங்கல்ல, ஏன் அவளை அவங்க மேலே கேர் பண்ணுங்க, பாசு வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தில், கோல் விஷயத்தில், பேஷன் அப்படி விஷயத்தில் இந்த விஷயத்த மட்டும் அட்வைஸ் கேட்கறது ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு மென்டல் தேவை. அந்த குரு எப்படி பற்றவங்களா இருக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணுறவங்களா இருக்கணும். நீ பண்றது சரியா இதை தப்பான்னு கேர் பண்ணி இது கரெக்டு, இது நீ பண்ணு அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஆனால் அந்த மென்டல் சேம் பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3rd விஷயம் என்னன்னா, சூஸ் த ஆர்ட் பார்ட். பிகாஸ் லைஃப்ல எந்த விதமான கஷ்டமே படாம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஜெயின்ஸ் பார்த்து உனக்கு என்ன பையன் ஈஸியாக கற்றுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ப்ளீஸ் கீப் திஸ் மைண்ட். ஆல் டிசிஷன் ஈஸி லைஃப் ஆல் டிசிஷன். ஸோ எப்பவுமே கஷ்டப்பட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். டிசிஷனை சூஸ் பண்ணி அன்கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு கலத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். வேலை வந்துட்டு உங்கள் லைஃப்பில் யாராவது பார்த்துட்டு இவனுக்கு என்னப்பா எல்லாம் ஈஸியாக கிடச்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லிட்டோம் பார்த்துக்கலாம்.